அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருபோக நஞ்சை ஆயக்கட்டுகள் என்பது ஒரு 4-5 மாவட்டங்களில் மட்டுமே இருக்கின்றன. அப்படி ஈரோடு மாவட்டத்தில் கொடிவேரி அணை பாசனத்திற்கு உட்பட்ட 536 ஆண்டுகால தொன்மை பாசனங்களை கொண்டு 40,000 ஏக்கர் பாசன பரப்பில் சுமார் 24 பஞ்சாயத்துகளிலும் 7 பேரூராட்சிகளிலும் 3 நகராட்சிகளிலும் இந்த 40,000 ஏக்கர் ஆயக்கட்டு பகுதிக்குள் வீட்டுமனைகள், தொழிற்சாலைகள், வியாபார கூடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்படக்கூடாது என்ற தீர்மானத்தை எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற இருபோக நஞ்சை ஆயக்கட்டுகள் பகுதிகளை சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்க கூடும். அவர்கள் அதை பின்பற்றி இது போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் நில வகைப்பாடை அவர்கள் செய்ய முடியாது. அவற்றை புஞ்சை நிலமாகவோ அல்லது புஞ்சையற்ற விவசாயமற்ற தரிசு நிலமாகவோ அவற்றை மாற்ற முடியாது என்பதை உங்களிடத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல கடந்த ஆண்டு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களையும் மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் மத்திய நிதியமைச்சர்களையும் சந்தித்து நம்முடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெறுகிற கடன் அந்த கடன் தொகைக்கு ஈடாக வைக்கின்ற தங்களுடைய பத்திரங்களை, நில அடமான பத்திரங்களை அவர்கள் திரும்ப பெறுகிற வகையில தன்னுடைய கடனை, தன்னுடைய வட்டியை திருப்பி கட்டிய பிறகு 15 நாட்களுக்குள்ளாக அந்த பத்திரங்களை உடனடியாக அந்த வங்கி மேலாளர் அவருக்கு திருப்பி தர வேண்டும். அப்படி திருப்பி தராத பட்சத்தில் அந்த 15 நாட்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் அந்த வங்கி மேலாளர் 5,000 ரூபாயை அந்த விவசாயிக்கு அபராதமாக செலுத்த வேண்டும் என்ற அரசாணையை நாம் பெற்றிருக்கிறோம் மத்திய அரசிடமிருந்து. அந்த செய்தியை நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நீங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நில அபிவிருத்தி கடன் என்கிற அடிப்படையிலே நிலத்தை அடமானம் வைத்து சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு நீங்கள் பெற முடியும். அப்படி பெறுகிற கடனுக்கு 2% தனிநபர் காப்பீட்டை இதுவரை செய்து வந்தார்கள். அதாவது 1 கோடி ரூபாயை நீங்கள் பெற்றால் நீங்கள் 2 லட்சம் ரூபாய் தனிநபர் காப்பீட்டை உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பெற்றுவிடும், எடுத்துக்கொள்ளும். அவற்றையும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சரிடம் பேசி கடந்த ஜூனில் இருந்து, அதாவது 2025 ஜூனில் இருந்து இந்த 6 மாத காலமாக அந்த தனிநபர் காப்பீடு என்பது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நாம் பெற்ற கடனில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்ற உறுதியை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே விவசாயிகள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற இந்த ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்க போகின்ற புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் என்கின்ற 175 நாள் திட்டத்தின் கீழே எங்களை போன்ற இருபோக நஞ்சை ஆயக்கட்டுகளில் நீங்கள் அரசிடம், மாநில அரசிடம், மாவட்ட நிர்வாகத்திடம் பதிவு செய்து வருடத்தில் 2 போகத்தில் நடவு சமயத்திலும் அறுவடை சமயத்திலும் அந்த திட்டம் 30 நாட்களுக்கு, அறுவடை சமயத்தில் 15 நாட்கள், நடவு சமயத்தில் 15 நாட்கள், வருடத்தில் 2 மாதங்கள் நிறுத்தி வைக்க முடியும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.